Entry panna vetri. Download the app. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இவர் 2011 ஆட்சிக்கு வரார். இவர் ஆட்சிக்கு வரும்பொழுது இவருக்கு வயசு 27 தான். இவருடைய பெரிய ஆதரவாளர்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனர்கள், கொஞ்சம் ரஷ்யர்கள், பெருசா யாரும் இல்லாம தென்கொரியாவையும் எதிர்த்து ஒரு தனி நாடாக இருப்பது என்பது அசுர சாதனை. நார்த் கொரியா 2.5 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாடு, மிக ஏழ்மையான நாடு. அங்கே பசி பட்டினி எல்லாம் இருக்கிறதாக மேலை நாட்டு ஊடகங்கள் எப்படி இவங்க வாங்குறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, இதெல்லாம் பெரிய மர்மமாக இருக்குது நமக்கு. அந்த நாடு இன்னும் இருக்குது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். வடகொரிய தலைவர்களுக்கு சீனர்களை எள்ளளவும் பிடிக்காது, ஆனால் வேறு வழி கிடையாது. அதனால் அவர்கள் வேஷம் போடுகிறார். 2011 2025 இன்னைக்கு 14 வருஷத்தில் 4 நியூக்ளியர் டெஸ்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் பண்ணாத பல விஷயங்களை 2016 அதிபர் ட்ரம்ப் முதன்முறையாக ஆட்சிக்கு வருகிறார். இவர் ராக்கெட் மேன்னு சொல்கிறார். ட்ரம்ப்பும் கிம் ஜாங் உன்னும் சிங்கப்பூரில் சந்திக்கிறாங்க. அந்த மீட்டிங் எதுக்குன்னா இவங்க இவங்களுடைய அணு ஆயுத முயற்சியை கைவிடணும். அமெரிக்காவை அடிக்கணும்னா அடிக்க முடியும், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வடகொரியாவினுடைய கிம் ஜாங் உன் படிச்சுக்கிட்ட பாடம் என்னென்னா, நீங்கள் அணுசக்தியாக இருக்கும் வரை உங்களை யாரும் தாக்க மாட்டாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சரவணன் சார். உலக நடப்புகள் குறித்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ உலக தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சமகால தலைவர்கள், வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன், அவர் பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் விசித்திரமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு அதிபர் இருப்பாரா அப்படின்னு. அப்படியான அதிபர் தானா உண்மையிலேயே, இல்லை அப்படி காட்சிப்படுத்தப்படுகிறாரா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, நமக்கு அவரை பற்றி நிறைய தெரியாது. அது ஒரு ஹெர்மிட் ஸ்டேட், அதாவது ஒரு குகை மாதிரி. அங்கே பெரிய உங்களுக்கு அங்கே நீங்கள் சுற்றுலா பயணியாக போனால் கூட ஒரு சில இடங்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ரொம்ப மூடி வைக்கப்பட்ட ஒரு சமுதாயம். 48 கொரிய பெனின்சுலா அது பிரிந்த பிறகு அவர்கள் கம்யூனிசத்தை கையில் எடுத்தார்கள். இவருடைய இப்போ இருக்கிற கிம் ஜாங் உன்னுடைய தாத்தா கிம்மில் சாங், அவர் 48 இருந்து 1994 வரைக்கும் ஆண்டார். பெரிய ஆட்சி. 45 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஒரு சர்வாதிகாரியாக மாரடைப்பால் இறந்து போனார். அவருடைய அந்த வடகொரியாவை ஸ்தாபிச்சதாகட்டும், அதை இவ்வளவு நாள் ஒரு தனி நாடாக வைத்திருந்ததும் அவர் அந்த பெருமையெல்லாம் அவருக்கு தான் சேரும். ஏன்னா வடகொரியா உலக நாடுகள் அத்தனையும் எதிர்த்து பெரிய நண்பர்கள் பெருசா யாரும் இல்லாம தென்கொரியாவையும் எதிர்த்து ஒரு தனி நாடாக இருப்பது என்பது அசுர சாதனை. அதற்கு பெரிய நண்பர்கள்னா 2 பேர் தான். நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று சீனாவோட பக்கத்திலேயே அது பெரிய எல்லை இருக்குது. சீனர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அதற்கப்புறம் ரஷ்யாவோட அது கம்யூனிஸ்ட் தத்துவத்தினால முதல்ல ஒன்றா இருந்தாங்க. ஆனால் 94 அவர் இறக்கும் பொழுது அவருடைய மகன், இப்போ இருக்கிற கிம் ஜாங் உன்னுடைய அப்பா கிம் ஜாங் இல், அவர் ஆட்சிக்கு வரார். அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது 94 சோவியத் யூனியன் கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம். அப்புறம் ஒரு பெரிய வறட்சி, ஒரு பெரிய ஃபேமின் வந்துடுது. அந்த ஃபேமினில் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இறந்து போய்டுறதா நம்பப்படுது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற இந்த தகவல் எல்லாம் தென்கொரிய நுண்ணறிவு, தென்கொரிய உளவு ஏஜென்சி சொல்கிறது, மேற்கத்திய மேலை நாட்டு உளவு ஏஜென்சிஸ் நமக்கு சொல்கிறது. நமக்கு வேறு எதுவும் தெரியாது. நாம் அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ரொம்ப குறைவாக தான் தெரியும் அவரை பற்றி. அவங்களே வெளியே காட்டிக்கிறது தவிர வேறு எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ இன்டெலிஜென்ஸ் ரொம்ப குறைவாக நமக்கு இருக்குது அவங்கள பற்றி தெரிஞ்சது. அது ஒரு பெரிய நாடு. நார்த் கொரியா 2.5 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாடு, மிக ஏழ்மையான நாடு. அங்கே பசி பட்டினி எல்லாம் இருக்கிறதாக மேலை நாட்டு ஊடகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு சித்தரிக்கின்றன. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க அப்பா ஆட்சிக்கு அவர் 2011 அவரும் மாரடைப்பில் கிம் ஜாங் இல், இப்போ இருக்கிற கிம் ஜாங் உன்னுடைய அப்பா, அவரும் இறந்துடுறார். அவருக்கு அப்போ இறக்கும் பொழுது 70 வயசு. அவருடைய 3வது மனைவியோடைய 2வது மகன் தான் இவர். அவருக்கு 3வது மனைவிக்கு 3 பிள்ளைகள். அதில் இவருக்கு மேலே ஒரு அண்ணன் இருக்கார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கார், அங்கே தான் இருக்கார். அவர் வெளியில் அதிகமாக நம்ம பார்க்கறதில்ல. இவருக்கு ஒரு தங்கையோ அக்காவோ இருக்காங்க. அவங்கள கொரியாவில் நடந்த ஒலிம்பிக்கு இவருடைய தூதர் மாதிரி அங்கே அனுப்பி வச்சிருந்தார். அந்த அம்மாவுக்கு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இவங்க 3 பேர்.
இது தவிர அவங்க அப்பா கிம் ஜாங் இல்லுக்கு வந்து வேறு மனைவிகளும் உண்டு. வேறொரு மனைவி மூலமாக கிம் ஜாங் நாம்னு சொல்லிட்டு ஒரு இவரை விட மூத்த ஒரு பையன் இருந்தார். அந்த பையனை அவர் தேர்ந்தெடுக்கல. சரிதானா? ஏன் தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, அதுக்கு மேலை நாட்டு ஊடகங்கள் சொல்லுகின்ற நுண்ணறிவு ஏஜென்சி சொல்ற செய்தி என்னன்னா, அவர் ஒரு போலி பாஸ்போர்ட்ல போலி பெயர்ல ஜப்பான்ல டிஸ்னிலேண்ட் பார்க்க போகும்பொழுது மாட்டிக்கிறார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதனால அவர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டார். அவரை பற்றி அந்த சீக்ரசி ரகசியத்தன்மை குறைஞ்சு போயிடுச்சு. அவரை கொண்டு வந்து ஒரு தலைவராக நிறுத்துறதுன்றது சரியா இருக்காதுன்ற மாதிரி அவர் முடிவெடுத்திருக்கணும். கிம் ஜாங் நாம 2017 கோலாலம்பூர்ல அவரை கொண்டுடுறாங்க. இவர் பாதி பிரதர், இவர் ஹாஃப் பிரதர். இப்போ இருக்கிறவருக்கு கிம் ஜாங் ஒன்னுக்கு பாதி பிரதர். அவரை 2 பெண்கள் கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல நீங்க பார்க்கலாம் வீடியோல. அவரை வந்து முகத்துல ஏதோ தடவுறாங்க. விஎக்ஸ் நர்வ் ஏஜென்ட்னு பேர். அது உடனே இறந்துருவாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு பயங்கரமான விஷம். இவர் தான் அவரை கொண்டுட்டாருன்ட்டு ஒரு பேச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, இவர் வந்து இந்த அரசுக்கு எதிராக பேசியிருக்காரு. இந்த அரசு ஓப்பன் ஆகணும், திறந்த ஒரு எல்லா மற்ற நாடுகளோடு இது வந்து தொடர்புடையதாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஹெர்மிட் கிங்டம் மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் அவர் பேசினதாகவும், அதனால் இவர் அதை கொண்டுட்டதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. இவரை கொண்டாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இவர் உறுதியாக கொண்ட இன்னொருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, இவருடைய அத்தையோடைய வீட்டுக்கார். 2013 அவரை வந்து ஹியூமன்ஸ் கம், அதாவது மனித அழுக்குன்னு சொல்லிட்டு அவரை, அப்புறம் லோவர் தென் அ டாக், நாயை விட கீழானவர்னு சொல்லி அவரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டார் தண்டனையாகவே. அவர் வந்து இந்த அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக குறை சொல்லி அவரை, இத்தனைக்கு சொந்த அத்தை, அந்த அத்தை வந்து பாதி அத்தை அவருக்கு. ஏன்னா இன்னொரு அவங்க அப்பாவுடைய ஹாஃப் சிஸ்டர் அந்த அம்மா. அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர் அவர் இறந்தவர். அவர் இவரை வளர்த்தவர், இவருடைய மென்டோர். அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. தனக்கு எதிர்ப்பு அப்படின்ன உடனே, தன்னுடைய ஆட்சிக்கு எதிர்ப்புன்னு நினைச்ச உடனே அழிச்சிட்டார். 2011 இவர் ஆட்சிக்கு வரும்பொழுது இவங்க அப்பாவுக்கு இருந்த சிக்கல்கள்லாம் இல்லை. வடகொரியா வந்து ஏறக்குறைய கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. இவங்க அப்பா காலத்திலேயே 2 நியூக்ளியர் டெஸ்ட்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவர் 2011 ஆட்சிக்கு வரார். இவர் ஆட்சிக்கு வரும்பொழுது இவருக்கு வயசு வந்து 27 தான். 5 வருஷம் நாட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்றார். இவருடைய பெரிய ஆதரவாளர்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனர்கள், கொஞ்சம் ரஷ்யர்கள். நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல போய் அவங்கள போய் பார்த்துட்டு, ஏன்னா அவர்கள் கொடுக்குற உதவினால தான் இந்த நாடே நடக்குது, இன்னைக்கும் நிற்க முடியுது அப்படின்னா. ஏன்னா அந்நிய செலாவணிக்கு வழி இல்லை. எப்படி இவர்களால் இத்தனை, அதாவது அவர் வச்சிருக்க அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் சொன்ன திட்டம் என்னன்னா, பியோன்ஜிங் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அது என்னன்னா, அணு சக்தியையும் தேடி நாங்கள் நகர்வோம், நாட்டையும் வளர்ப்போம். இது ரெண்டும் பண்ண முடியாதுல்ல. உங்களுக்கு அணுசக்தியை தேடி நீங்க போனீங்கன்னா நிறைய பணம் செலவாகும். நாட்டுடைய வளத்தை எடுத்து தான் அதுக்கு செலவு பண்ணணும். நாட்டில் பெரிய வளம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஏன்னா பெரிய வர்த்தகம் நடக்கிறதா தெரியல. எப்படி அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், எப்படி அங்கிருந்து அந்நிய செலாவணி வருது, எப்படி இவங்க வாங்குறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, இதெல்லாம் பெரிய மர்மமாக இருக்குது நமக்கு. அந்த நாடு இன்னும் இருக்குது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இவர் ஆட்சிக்கு வந்துட்டு 5 வருஷம் சீனாவுக்கு போகலை. அதுக்கப்புறம் தான் போய் இவரை போய் பார்க்குறாரு. ஷீயை இப்போ இருக்கார்ல, ஆட்சியில் இருக்க ஷீயோட போய் பார்க்குறார். 5 வருஷம் எடுத்துக்கிறார். ஸோ ஹி இஸ் வெரி கான்ஃபிடென்ட். அவருக்கு அவங்க அப்பா வந்து, அவங்க கிம் ஜாங் இல் அவங்க அப்பா பலமுறை போயிருக்கார் சீனர்களை. வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது, சீனர்களுக்கும் வடகொரியர்களுக்கும் பெரிய அன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. வடகொரிய தலைவர்களுக்கு சீனர்களை எள்ளளவும் பிடிக்காது. ஆனால் வேற வழி கிடையாது. அதனால அவர்கள் வேஷம் போடுகிறார்கள். அவர்களுடைய உதவி தேவை. அவர்களையும் பகச்சிக்க முடியாது. பெரிய எல்லை இருக்கு, 2 பேரும் பக்கத்து நாடு. சீனா ஒரு பெரிய நாடு, சீனர்களை பகச்சிக்க முடியாது. அங்கிருந்து ஏதாவது வர்த்தகம் நடக்குதுன்னா அவங்களோட தான் நடக்குது. அதனால அவங்க அப்பா போய் பலமுறை வந்து அங்கே சீனாவினுடைய சீர்திருத்தங்கள், பொருளாதார சீர்திருத்தங்களை பார்க்கறதா சொல்லிட்டு தொழிற்சாலைகள்லாம் போயிட்டு வருவார். அந்த மாதிரிலாம் போயிருக்கார். இவர் 5 ஆண்டுகள் அந்த பக்கம் திரும்பி பார்க்கல. ஒன்று. அதற்கு பிறகு ரஷ்ய அதிபர் பூட்டினை எப்போ பார்க்குறாருன்னா 2011 ஆட்சிக்கு வர்றார். 2019 தான் முதல் முறை பார்க்குறாரு. 8 ஆண்டுகள் காத்திருக்கிறார். ஸோ இவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, அஞ்சியோ இவர் வந்து இவர்கள் 2 பேரையும் நம்ம வந்து இவர்களுடைய ஆதரவை நம்ம விட்டுறக்கூடாதுன்ட்டோ அந்த மாதிரிலாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியல. இவர் வந்த அடுத்த வருஷமே 2011 ஆட்சிக்கு வர 2013 அடுத்த அணு ஆயுத டெஸ்டிங் நடக்குது. இவர் 2011 2025 இன்னைக்கு 14 வருஷத்துல 4 நியூக்ளியர் டெஸ்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட்ஸ், ICBM, அது நிறைய பண்ணியிருக்காரு.
அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் பண்ணாத பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. எங்கிருந்து அவருக்கு இந்த பணம் வருது, எப்படி அவருக்கு இந்த தொழில்நுட்பம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு வந்து புரியாத புதிர். ஏன்னா நான் படிச்ச அளவில் எனக்கு புரியல. வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸும் இதை பற்றி பெருசாக சொல்ற மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் அவர் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பதாக தெரிகிறது. அவருடைய இளம காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் படிச்சதெல்லாம் சுவிட்சர்லாண்டில் வேற ஒரு பேர்ல அவரும் அவருடைய சகோதரியும் அங்க படிக்கிறாங்க. அங்க வந்து அவங்க அம்மாவோட கூட பிறந்த அவங்க சித்தியோ அல்லது பெரியம்மாவோ அவங்க வீட்டுக்கார், அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறாங்க. அங்க அவர் படிக்கிறார். சுவிட்சர்லாண்டில் படிச்சுட்டு வேற ஒரு பேர்ல படிச்சுட்டு இங்க திரும்பி வரார். அவங்க அம்மா ஜப்பான்ல இருந்து வந்தவங்க, கொரிய இனத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் ஜப்பானில் இருந்து அவர்களுடைய டீனேஜ் வயதப்பதான் அந்த அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் கிம் ஜாங் உன்னுடைய அம்மாவை கொரியாவுக்கு அழைச்சிட்டு வராங்க, வட கொரியாவுக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு கிம் ஜாங் உன்னுடைய அப்பா. 3வது மனைவி அவங்க. ஆனால் மிக பிடித்தமான மனைவி என்று ஒரு எண்ணம் வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் அப்படிதான் சொல்லுது. அதனால தான் இந்த கிம் ஜாங் நாம் இவர் கொண்டுட்டாரே, அவரை பதவிக்கு கொண்டு வரல, இவரை கொண்டு வராங்க. இவருக்கு மூத்ததா ஒரு அண்ணன் இருக்கார், இவரோடவே கூட பிறந்த அண்ணன், இவங்க அம்மாவுக்கு பிறந்த அண்ணன். அந்த அண்ணன் உயிரோடு இருக்கிறதா நான் சொன்னேன். அவரை ஏன் கொண்டு வரலைன்னா, அவர் வந்து ஒரு திடமான ஆள் இல்லை. அவர் வந்து இவரை மாதிரியான ஒரு போல்டா டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிற ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு நல்ல மனிதர்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அவரால் கடுமையான ஹார்ஷான முடிவுகள் எடுக்க முடியாது. அதனால அவரை தள்ளிட்டு அவருக்கு கீழே இருக்க இவரை அவங்க அப்பா வந்து வெளியில கொண்டு போக ஆரம்பிச்சார். இவர் பதவிக்கு 2011 வராரு. 2010 9 இவருக்கு 4 ஸ்டார் ஜெனரல், 25-24 வயதிலேயே 4 ஸ்டார் ஜெனரலாக உயர்கிறார் இந்த கிம் ஜாங் உன். ஸோ இப்படி இந்த பின்னணியில் இவர் ஆட்சிக்கு வரார். வந்துட்டு 2017 இவர் இந்த டெஸ்ட் பண்ண பிறகு, நியூக்ளியர் டெஸ்ட்ஸ் திருப்பி பண்ண பிறகு அமெரிக்காவிலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. 2016 அதிபர் ட்ரம்ப் முதன்முறையாக ஆட்சிக்கு வருகிறார். இவர் ராக்கெட் மேன்னு சொல்றார். இவர் அனுப்புகிற அந்த ஏவுகணைகள், இவருக்கு வந்து பெரிய பாஸ்கெட் பாலில் பெரிய ஃபேசினேஷன் உண்டு. பாஸ்கெட் பால் பிரியர் இவர். அதுக்கு பிறகு வந்து இவருக்கு வந்து ஏர்கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். அவரே ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஓட்டுவார் ரொம்ப. ஸோ இவருக்கு வந்து ட்ரம்ப் வச்ச பேர் வந்து ராக்கெட் மேன். ஏன்னா இவர் ஏவுகணைகளாக அனுப்புகிறாரு அப்படின்றதுனால ராக்கெட் மேன்ட்டு. அப்புறம் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டார் ட்ரம்ப். இவர் முதல்ல இந்த 2016 அவர் வந்த பிறகு, அவர் வந்ததுக்கு பிறகு இவர் பண்ண முதல் நியூக்ளியர் டெஸ்ட்டை பார்த்துட்டு 2017 தொலைச்சிருவேன் வச்சிருவேன் போயிடும் அப்படின்ட்டு அவருடைய எக்ஸ் தளத்தில், அப்போ ட்விட்டர், அதில் எழுத ஆரம்பிச்சிட்டார். இது நடந்த பிறகு அடுத்த வருஷம் இவங்க முதன்முறையாக ட்ரம்ப்பும் கிம் ஜாங் உன்னும் சிங்கப்பூரில் சந்திக்கிறாங்க. அது உலகமே பார்த்த ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்புக்கு பிறகு அவரை ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிட்டார் ட்ரம்ப். பிடிச்சு போயிடுச்சு. ட்ரம்ப்பை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், அடுத்த நிமிஷமே அவர் மாற்றிக்குவார் அப்படின்ற மாதிரி. ராக்கெட் மேன்னு சொன்னவர் அவர் வந்து இது ஸ்மார்ட் லீடர், அதாக்கும் இதாக்கும் பாராட்டி தள்ளிட்டார். அந்த மீட்டிங் எதுக்குன்னா, இவங்க வந்து இவங்களுடைய அணு ஆயுத முயற்சியை கைவிடணும். அதற்கு பதில் அவங்க மேலே இருக்க பொருளாதார தடைகள் எல்லாம் அமெரிக்கா திரும்ப எடுத்துக்கும் அப்படின்றது தான். அது எதுவும் நடக்கலை. இது நடக்காததுக்கு பிறகு கூட இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி கிம் ஜாங் உன் சீனாவுக்கு போய் அப்பதான் முதல் முறையாக பார்க்குறாரு ஷியை. முதல் முறையாக அங்கே போய் இவரோட, ஏன்னா என்னதான் இவர்களுக்கு சீனர்களை பிடித்திருந்தாலும் கூட அவர்களை பகைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்க இல்லை. அமெரிக்க அதிபரை சந்திக்கணும் அப்படின்னா இங்கே உத்தரவு வாங்கிட்டு தான் போய் பண்ண முடியும், அல்லது இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களை கலந்துக்கிட்டு தான் போய் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு விவரம் இருக்கு. ஸோ முதல்ல போய் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் ட்ரம்ப்பை பார்க்குறார். ட்ரம்ப்போடைய அந்த சந்திப்பை பற்றி விலாவரியா அப்பா அவருடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த ஜான் போல்டன், நம்ம அஜித் தோவால் மாதிரி அங்கே இருந்தவர், ஒரு விலாவரியா அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். அதில் வந்து ட்ரம்ப் வந்து எவ்வளவு இந்த சின்ன பையனோட, அவரை விட 40 வருஷம் சின்னவர் இந்த கிம் ஜாங் உன், அவருடைய அங்கீகரிப்புக்காக அவர் இவரை வந்து ரொம்ப, அதாவது அவங்க 2 பேர்ல அந்த சந்திப்புக்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டது, ரொம்ப ஆசைப்பட்டது ட்ரம்ப் தான். நமக்கு தெரியாது அந்த பக்கம் எவ்வளவு ஆசைப்பட்டாங்கன்ட்டு. ஆனால் அவர் ரொம்ப நிதானமாக நடந்துக்கிட்டு தான் ஜான் போல்டன் சொல்றாரு. இவர் தான் வந்து அப்படியே மேலே போய் விழாத குறையாக ட்ரம்ப் அப்படி நடந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகும் அந்த சந்திப்பு ஒண்ணுமே இவங்களுக்கு கொண்டு வரல. அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கணுன்ட்டு ட்ரம்ப் ஜான் போல்டன் சொல்றாரு. அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்து 2019 ஹனாயில பார்க்குறாங்க, வியட்நாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை கொரியாவிலேயே டீமிலிட்டரைஸ்டு ஜோன்னு இருக்கு, டிஎம்சின்ட்டு. வட கொரியாவுக்கும் தென் கொரியாவுக்கும் இடையில போர் நிறுத்தம் நடந்த இடம்.
அந்த இடத்துல ஒரு தடவை வேற பார்க்குறாங்க. இப்படி 3 தடவை பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு எதுவும் நடக்கலை. ஸோ இதுதான் இது வரைக்கும் நான் சொன்னபடி 6 நியூக்ளியர் டெஸ்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 4 இவர் பண்ணியிருக்காரு. நிறைய இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அதில் அந்த மிசைல்ஸ் வந்து 8000 9000 மைல்ஸ் அளவுக்கு போகும். அதாவது கான்டினென்டல் யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து அதால் தொட முடியும். அமெரிக்காவை அடிக்கணும்னா அடிக்க முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இது வந்து ஈரான் மாதிரி கிடையாது. ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் கிடையாது. அணு ஆயுதங்களுக்கு நெருங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 12 நாள் போர் பார்த்தோம். தவிர்க்கிற ஒரு முயற்சியாக அவர்கள் செய்தார்கள். அவர்கள் தவிர்த்தார்களா இல்லையான்ட்டு காலம்தான் சொல்லும். ஏன்னா இன்னும் அவங்க அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, மீதம் இருக்குன்ற மாதிரியெல்லாம் தகவல்கள் வந்துட்டுருக்கு. அது நமக்கு தெரியாது. ஆனால் அதிலிருந்து இப்போ வடகொரியாவினுடைய கிம் ஜாங் உன் படிச்சுக்கிட்ட பாடம் என்னென்னா, நீங்கள் அணுசக்தியாக இருக்கும் வரை உங்களை யாரும் தாக்க மாட்டார்கள். அதனால் அவர் அதை கொடுக்க போகிறதில்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கோம் இப்போ. ஆனால் இப்போ பெரும்பாலான செய்திகள் அவர் குறித்து கேள்விப்படும்போது நகைப்புக்குரியதா அப்படியெல்லாம் பேசப்படுது. ஏன்னா இப்போ அவங்க பல சட்டத்திட்டங்களை வச்சுருக்காங்க. அவங்க கண்ட்ரியில் வந்து முடி சீர்திருத்தம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்னு. தென்கொரியாவோட சண்டை காலத்துல எல்லாம் இவங்க குப்பையெல்லாம் கொண்டு போய் அங்கே கொட்டினாங்க, அந்த மாதிரியான செய்தி. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையானதா தெரியாது, நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், நமக்கு எசென்ஷியலாக நமக்கு கிடைக்கிற பல தகவல்கள் சவுத் கொரியன் இன்டெலிஜென்ஸ் மூலமா நமக்கு கிடைக்குது. ஏன்னா முதல்ல லாங்குவேஜ் அவங்களுக்கு ஒரே லாங்குவேஜ், அதனால பக்கத்துல இருக்காங்க. அவங்க வந்து 24 மணி நேரமும் இவர் என்ன செய்யறாரு, இந்த நாடு எப்படி நடத்தப்படுது, இவர்களுடைய கூட இருக்க இவருடைய கூட்டாளிகள் என்ன பண்றாங்க, நமக்கு எதிராக என்னென்ன பண்றாங்க, இதே வேலையா அவங்க இருக்காங்க. அதனால அவர்கள்ட்ட இருந்து வர தகவல் தான். அந்த தகவல்கள் எல்லா நேரமும் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக இருந்திருக்கு. சில நேரங்களில் உறுதிப்படுத்தப்படுது. அதை ஒட்டி தென்கொரிய அல்லது கொரிய இனத்தை சேர்ந்த அமெரிக்கர்கள் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. சிஏஏல இருக்க ஒரு அம்மா இருக்குது, முன்னாடி சிஏஏல இருந்துச்சு, இப்போ வந்து ப்ரூக்கிங்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஒரு திங்க் டேங்க் அங்கே இருக்காங்க. அந்த அம்மா வந்து த கிரேட் சக்சஸர்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் தான் இது வரைக்கும் வந்திருக்கிற புத்தகங்கள்லேயே அவரை பற்றி நமக்கு ஒரு அளவுக்கு சொல்கிறது. அவருடைய அம்மா வந்து ஜாப்பனீஸ் அப்படின்ற தகவல் கம்ப்ளீட்டாக யாருக்கும் தெரியாது. அங்கே இருக்க ஹிஸ்ட்ரி புக்ஸில் அவருடைய அம்மா எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற தகவல்லாம் இல்லைன்ட்டு அந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. வி ஆர் க்ரோப்பிங் இன் த டார்க். அதனால் இதில் பாதி உண்மை இருக்கலாம், இல்லாத போகலாம். என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா, நமக்கு சமீபத்தில் அவர் என்ன எந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறாருன்னு தெரியும் அப்படின்னா, அவர் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கிற போரில் வடகொரியாவிலிருந்து வீரர்களை அனுப்புகிறார். அந்த வீரர்கள் பலர் இறந்து போயிட்டாங்க. அவர் பார்க்குற மாதிரி ஒரு 10 நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காட்சி. அவர் வந்து கண் கலங்கி அதை பார்க்குற மாதிரி ஏறக்குறைய அவர் முகத்தில் வருத்தம் தோய்ந்து இருப்பதாக நம்ம பார்க்குறோம். அங்கே அது நடக்குது. அது தவிர அதனால் ரஷ்யாவோட அவருடைய உறவு வந்து இன்னும் பலப்பட்டிருக்கு. முன்னாடி அவங்க அப்பா காலத்துலேயும் அவங்க தாத்தா காலத்துலையும் இருந்ததை காட்டிலும் அதிகமாக பலம் பொருந்திய ஒரு நட்பாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஒன்று. அதற்கு பிறகு வந்து அவர் அந்த நாட்டை வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் திறக்கணுன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பெரிய ரிசார்ட் ஒன்று தொடங்கியிருக்கார் ஒரு இடத்துல. அந்த ரிசார்ட்டுக்கு ரஷ்யாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் வரணுன்ற மாதிரி அவர் விரும்புகிற மாதிரி தெரியுது. ஆனால் அது ஒரு எவ்வளவோ இடங்கள் இருக்குது ரஷ்யர்கள் போகிறதுக்கு, அந்த இடம் வந்து அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி மேலை நாட்டை சேர்ந்த ஊடகங்களும் இன்டெலிஜென்ஸும் சொல்லுது, பிபிசி சொல்லுது அந்த மாதிரியெல்லாம். அதனால் தெரியலை. அவருக்கு வந்து அவர் போதுமான அளவு திறந்து விட்டு அவர்களுடைய மக்களுடைய வாழ்வை கொஞ்சம் மேம்படுத்தணுன்ற எண்ணம் அவருக்கு இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். அப்படி பண்ணாதான் அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் சாதிச்சதை காட்டிலும் அடுத்த கட்டத்திற்கு அவர் போக முடியும். ஏன்னா அவர் சுவிட்சர்லாண்டில் படித்தவர். அவருக்கு அந்த வெளி உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும், அவருடைய மக்களுக்கு தெரியாது. அங்கே எல்லாமே வந்து ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட, உங்களுக்கு செய்திகள் உள்ளே வர்றது வந்து ரொம்ப குறைச்சல். அதனால் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு வருது, எவ்வளவு தெரியும் உலகத்தை பற்றின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர்கள் ரொம்ப பின்னாடி தான் இருக்காங்க. அதனால் அங்கிருந்து தன்னுடைய தலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கும் இருக்கும். ஆனால் அது ரூத்லெஸ்ஸாக கொடுங்கோலனாக எதிர்ப்புகளை அவர் தகர்த்து விடுவார் என்பதும் நம்ம அவருடைய இவ்வளவு நாள் அவர் ஆட்சி பண்ணதிலிருந்தும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ இப்போ வரைக்கும் வந்து தகவல் தொடர்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தனித்தீவாக தான் வடகொரியா இருக்கு. ஏறக்குறைய அப்படிதான் இருக்கு. பார்ப்போம் சார். அதுவும் திரும்ப எல்லா உலக நாடுகள் போல மாறினா இன்னும் நிறைய செய்திகள் தெரிய வரும். கண்டிப்பா நாம போலாம். ஆனா டூரிஸ்டா அவர்கள் சொல்ற இடத்துக்கு தான் அப்படிதான் போக முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நகர்வுகள்லாம் இருக்கு அப்படின்றது. நன்றி. Entry panna vetri. Download the app. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. MCR Pure Cotton Club, formals and casual shirts.